இன்றைக்கி வீடியோவில் நூல் பரோட்டா தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பரோட்டா செய்கிறதுன்றத வீடியோவில் க்ளீனாக சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மைதா ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூடவே ஒரு முட்டையை அந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுகரு, சால்ட்டு, அந்த எக்கு 3 ஒன்று படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் தடவி ஒரு 1 to 2 hours ரெஸ்ட்டில் விட்டுடலாம். மேலே ஒரு ஈர டவல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 hours ரெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவுக்கு மாவை தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டோ. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டோ சாஃப்டாக இருக்கும். இப்போது இதிலேருந்து ஒரு டோ எடுத்து நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ தூரத்துக்கு தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தேய்ங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. எவ்வளோ தூரத்துக்கு இழுத்து தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இழுத்து தேய்ச்சிருங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் இதை அப்படியே சுருட்டி போட்டால் நார்மல் பரோட்டா. இப்போ நம்ம நூல் பரோட்டா பண்ணுறதுனால கத்தியை வச்சு ரொம்ப மெலிசாக கோடு போட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் இதில் கோடு மெலிசாக போட முடியுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் பரட்டிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த கோடு டிஃபைன் பண்ணது அப்படியே இருக்கும். இல்லைன்னா ஒன்று சேர்ந்துடும் எல்லாமே. அதுக்காக தான் ஆயில் தேய்ச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் சுருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா 2 தட்டிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சென்டராக கொஞ்சம் ஆயில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஒரு 1/2 hour போல் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையாலேயே, நம்ம எங்கே ப்ரெஸ் எதுவும் எடுக்க தேவையில்லை, கையாலேயே வச்சு அழுத்தி சுட்டு எடுத்து நல்லா அடிக்கணும். ஒரு 1-2 நிமிஷம் வரை அடித்தா நூல் பரோட்டா மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துடும். அவ்வளோதான், நூல் பரோட்டா ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.